இந்த அதாவது வலிமா என்றது எப்போ கொடுக்கப்பட வேண்டும், இந்த வலிமாவுடைய டைம், இதனுடைய நேரம் வந்து வக்துல் வலிமா எப்போ இருக்க வேண்டும், இந்த வலிமாவுடைய நேரம் எப்பொழுது இருக்க வேண்டும் அப்படின்றதில் அக்து நிக்காவுக்கு பிறகு வலிமா கொடுக்கலாமா அல்லது என்ன, அதாவது இந்த சேர்ந்த பிறகு தான் என்ன செய்யணும் வலிமா கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நிறைய பேர்ட்ட என்ன செய்து இருக்குது. ஆனால் ஹதீஸில் பார்க்குற டைமில் நிறைய செய்திகள் வலிமா சேர்ந்த பின்னால் கொடுத்ததாகத்தான் நிறைய செய்திகள் வரும். ஆனால் அதில் எதுலேயுமே அது வாஜிபுன்னு என்ன செய்யாது, வராது. சேர்ந்த பின்னால் வலிமா கொடுத்தல் என்பது ஒரு ஏலானாக அமையும். பொத்தர் வந்து வலிமா கொடுக்குறாரு, வலிமா கொடுத்துட்டு சேரலை அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இதா இல்லை, பல விஷயங்கள் அங்கே இல்லாமல் போயிடுது. ஆனால் வலிமா கொடுத்ததை பார்த்தா ஒரு திருமணம் நடந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி யார். அதனால் வந்து மிக பொருத்தம் சேர்ந்த பின்னால் வலிமா கொடுத்தல் என்பது மிக பொருத்தம். ஆனால் ஒருத்தர் அக்து நிக்காஹோடு சேர்த்தே வலிமா கொடுப்பாராக இருந்தால் மார்க்கத்தில் தடை செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ட்ட திருமணம் முடிச்சிங்களா, எவ்வளோ மஹர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களே தவிர சேர்ந்தீங்களா இல்லையான்றதை பற்றி எதுவுமே கேட்கல. இதில் ரெண்டு புரிஞ்சுக்கலாம். உண்டு, அன்றைக்கெல்லாம் சேர்ந்த பிறகு தான் வலிமா கொடுக்குற பழக்கம் இருந்ததுனால கேட்கலன்னு சொல்லலாம். ஆனால் சட்டம் என்று வார டைமில் வந்து ரசூலுல்லாஹ் அதை கேட்கலையே, அதை ஒரு இஸ்திஃப்சால் பண்ணலை, இப்படி ஒன்று இருந்துச்சான். அதனால் வந்து அதை யாரும் கடமைண்டோ அதான் சிறப்புண்டோ அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. எனவே வலிமா வந்து சேர்ந்த பிறகு கொடுப்பது வளமைகளில் இருந்தாலும் கூட சேர முன்னாலும் கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. சேர முன்னாலே ஒன்று கொடுத்துட்டு சேர்ந்த பின்னால் இன்னொன்று கொடுத்தாலும் என்ன மார்க்க ரீதியாக தடை இல்லை. அக்து நிக்காஹ்ல ஒன்று கொடுக்குறாங்களேன்னு கேட்குறாங்க. இப்போ அக்து நிக்காஹ்ல வந்து ஒரு விருந்தொன்று செய்கிறாங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் நியத்தை பொறுத்து உள்ளது. ஒருத்தர் வந்து இதுதான் வலிமாண்டு நியத்தில் வச்சு என்ன செஞ்சார், அக்து நிக்காஹ்ல கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது வலிமா அழைப்பு. அதில் இல்லை வந்தவங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸுக்கு ஒரு என்ன ஒரு விருந்தோம்பலாக நான் இதை செஞ்சது வலிமா, நான் நாளைக்கு ஸ்பெஷலாக ஏற்பாடு செய்கிறேன்னா அதுதான் திருமண விருந்தப்ப. அதை எதை வச்சு முடிவெடுக்கணும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவுடைய டைப்பை வச்சே நம்ம என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு வளம் இருக்குது. இப்போது நாளைக்கு வலிமா கொடுக்குறவர் சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாரு, இன்றைக்கு வந்து ஈச்சம்பழம் சோட்டிஸ் எல்லாம் பங்குறாரு. அப்போ இது தெளிவாக விளங்குது, ஒரு சாதாரணமான ஒரு விருந்தோம்பலுக்காக இது நடந்தது, வந்தவங்களுக்கு எதாவது கொடுக்கணுன்றதுக்காக நடந்தது. இப்போ நாளைக்கு வலிமா கொடுக்க போகிறதுக்காக இன்றைக்கு சோறு தண்ணி இல்லாமல் அனுப்புறல யாரும். நாளைக்கு வலிமா தண்ணி, இன்றைக்கு தண்ணி கொடுக்கப்பட வலிமா பேத்துட்டு தண்ணி கொடுத்தா அப்படின்னு யாரும் செய்கிறதில்ல. வந்தவங்களுக்கு ஒரு வளமை ஒன்று இருக்குது, அந்த அடிப்படையில் இது என்ன செய்யுது கொடுக்கப்படுது. அடுத்த நாள் என்ன அது வலிமா அப்படி என்ற அடிப்படையில் வலிமா கொடுக்கப்படுது. எனவே அந்த நேரத்தில் ஒருத்தர் அக்து நிக்காஹ்ல ஒருத்தர் சாப்பாடு போடுறான்னு சொல்கிறேன், அதுக்கு சொல்லுவாங்கன்னா வலிமத்துல் இம்லாக்கண்டு அந்த அன்றைய காலத்தில் அந்த வளமை இருந்துச்சு. வலிமத்துல் இம்லாக்குன்னா அக்து நிக்காஹ் நடந்ததுக்கான வலிமான்னு அர்த்தம். அப்போ அக்து நிக்காஹ் நடந்ததுக்காக ஒரு வலிமா ஒருத்தர் சாப்பாடு போட்டாருன்னா அது அக்து நிக்காஹ்க்குரிய வலிமா கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் என்ன சேர்ந்த பின்னால் ஒரு வலிமா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன அது அர்த்தமாக பேத்துரும். இப்போ இதில் வந்து ஒரு முரண்பாடு வரும். என்னென்னா எந்த வலிமாவுக்கு போகிறது வாஜிப், நம்ம எப்போ எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டாக கொடுக்குற வலிமாவுக்கு போகிறது தான் என்னது வாஜிப். அடுத்ததெல்லாம் எங்களுக்கு என்ன வாஜிப் கடமை அப்படின்ற பகுதி இதில் வராது. அடுத்தது வலிமாவுக்கு காவிர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாமா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாமா? தாராளமாக என்ன செய்யலாம் அழைப்பு கொடுக்கலாம். எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம் அதை எடுத்துக்கலாம். அந்த எடுக்கிறதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, லா யகுல் தஆமக இல்லா தகி, உங்களுடைய உணவை இறைச்சமுடையவரை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது என்ற ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பலகீனமானது, தாயிஃபானது. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அது அந்நியருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்குரிய ஒரு செய்தி அல்ல. அது வந்து நீங்கள் வந்து எப்பயும் உணவு செலக்ட் பண்ணுற டைமில் உணவு கொடுக்குற அந்த டைமில் வந்து நல்லவர்களை தக்வா உள்ளவர்களை தேர்ந்தெடுத்துக்கங்கிற அர்த்தமே தவிர ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வும் சாப்பாடை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அது வரவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களுக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றாதவர்களுக்கு நன்மை செய்வது அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை தடுக்கவில்லை. ஏழைகளுக்கு உணவளிங்கன்னா அதில் காஃபிர் அடங்குவாங்க, முஸ்லீம் என்ன செய்வாங்க அடங்குவாங்கிறத புரிஞ்சுக்கணும். எனவே ஒரு இறை அதை மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கு தாராளமாக நம்ம அழைப்பு கொடுக்கலாம். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது பிழை இல்லை. ஆனால் அவங்க வந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு முரணான வேலைகள் இங்கே செய்யாத மாதிரி பார்த்துக்கிறோம். சாராயம் அவங்களுக்கு அந்நியர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பொட்டிலெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் விளங்கிட்டா, அதெல்லாம் கொடுக்கலான்னு இஸ்லாத்தில் இருக்குதானே, அவங்களுக்கு ஹலால். நான் அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது வந்து என்ன இது ஒரு பிழையான நடைமுறை. அல்லது அவங்க ஆண் பெண் கலப்பு அவங்கள்ட்ட ஓகே தானே, அதனால் அவங்க எல்லாரையும் ஒரு என்ன இடத்துக்குள்ளே வச்சுட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க, நமக்கு பிள்ளை இந்த லிஸ்ட்லேயே கூடாது. இஸ்லாமிய திருமணத்தை பார்க்கணும், ஒரு முஸ்லீமுடைய திருமணத்தை பார்க்கணும். அவங்க வந்து அந்நியர் பெண்கள் வேறு ஆண்கள் வேறுன்னு தான் என்ன செய்யணும், அவங்க உட்கார வேண்டும். பெண்கள் அவங்க வித்தியாசமான ட்ரெஸ்லாம் வருவாங்க. அப்போ அவங்க பெண்கள் வேறு இருந்தால் அவங்களுக்கு அது பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த பெண்கள் தனியாகிறதுல அவங்களுக்கு பிரச்சனையும் என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய திருமணத்தில் நம்ம கலந்து கொள்ளலாமா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வலிமாவில் கலந்து கொள்ளாமட்டா நம்ம தாராளமாக கலந்து கொள்ளலாம். நிபந்தனை, ஆண் பெண் கலப்பங்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாராயம் பங்குற இடமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இசை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, கலந்து கொள்ள கூடாதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? இல்லாட்டி அவன் நமக்கண்டே அடுத்த நாள் ஒரு ஏற்பாடு செய்கிறான், திருமண விருந்தன் ஏற்பாடு செய்கிறான் முஸ்லீம்களுக்குண்டு. ஏன்னா நீங்கள் இதிலெல்லாம் கலந்து கொள்ள மாட்டீங்க அப்படின்ட்டு ஏற்பாடு செய்கிறான்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதில் நம்ம கலந்து கொள்ளலாம். மார்க்க ரீதியாக தடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத பெண் என்ன விருந்து கலைத்த நேரத்தில் ரசூலாங்க போய் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள் அப்படி இடத்த பார்க்குறோம். அது ஹைபர் முடிஞ்சு கொஞ்சம் இதிலேயே ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, போய் சாப்பிட்டாங்கன்றத பார்க்குறோம். எனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களை அந்த ஒரு விருந்துக்கு அழைத்தாலும் அந்த அழைப்பு விடுத்தாலும் நம்ம கலந்து கொள்வதில் மார்க்க ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.